இங்கிலீஷ்ல பேசலாங்கிற இந்த நிகழ்ச்சியில அன்றாடம் நாம் வாழ்க்கையிலே பயன்படுத்தக்கூடிய ஆங்கில சொற்களை எப்படி வாக்கியங்களாக அமைத்து அதை எப்படி இடத்திற்கு தகுந்தாற் போல சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல எப்படி நாம் ஆங்கிலத்திலே பேசுவது என்று பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் என்ற தலைப்பிலே பார்த்து வருகிறோம். இதுல பாத்தீங்கன்னா ஹேஸ் அண்ட் ஹேவ், how to use them, particularly this has and have. என் நண்பர்கள் எங்க போயிருக்காங்க? மதுரைக்கு போயிருக்கிறார்கள். போயிருக்காங்க அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான் போயிருக்கிறார்கள். போயிருக்காங்க, வந்திருக்காங்க, சாப்பிட்டுருக்காங்க, எழுதியிருக்காங்க, படிச்சிருக்காங்க, பாடியிருக்காங்க. இதெல்லாமே இருக்கிறார்கள். இந்த இருக்கிறார்கள் அப்படிங்கிற இந்த மீனிங் வர்ற மாதிரியான சிச்சுவேஷன்ல பேசக்கூடிய இந்த வாக்கியங்களுக்கு பேரு பிரசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ். போயிருக்காங்க, மதுரைக்கு போயிருக்காங்க. என் நண்பர்கள், மை ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, மை ஃப்ரெண்ட்ஸ். ப்ளூரல் சப்ஜெக்ட் வந்துச்சுனாலே உங்களுக்கு have, you should use have. My friends have போயிருக்காங்க, gone. My friends have gone, போயிருக்காங்க. go, went, gone. go, went, gone. So you have to use the past participle of the main verb. My friends have gone. எங்க போயிருக்காங்க? மதுரைக்கு. இக்கு, மதுரைக்கு. இந்த இக்குங்கிறதுக்கு டூ எதுக்கு போறீங்க? இக்கு, மதுரைக்கு. My friends have gone to மதுரை. அவ்வளவுதாங்க. என் நண்பர்கள், மை ஃப்ரெண்ட்ஸ், மதுரைக்கு போயிருக்காங்க. have gone to மதுரை. My friends have gone to மதுரை. My friends have gone to மதுரை. என் நண்பர்கள் மதுரைக்கு போயிருக்காங்க. gone to மதுரை. இக்கு, மதுரைக்கு, gone to. ஓகே, இப்ப பாருங்க. So this is called as present perfect tense. இது பாத்தீங்கன்னா this sentence is called as positive sentence. நேர்மறை வாக்கியம். பாசிட்டிவ் சென்டென்ஸ். போயிருக்காங்க அப்படிங்கிறத பாசிட்டிவ் சென்டென்ஸ். என் நண்பர்கள் மதுரைக்கு போயிருக்காங்க. இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்தது we will see negative sentence. How to frame negative sentences. இதோட ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ, வி, யூ, தே, plural subject plus have plus ஒரு not. plus verb, past participle. என் நண்பர்கள் மதுரைக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா, நெகட்டிவா அதை எப்படி சொல்லுவீங்க? என் நண்பர்கள் மதுரைக்கு போகவில்லை, போயிருக்கவில்லை. நெகட்டிவ் இல்லைன்னு வரும். நெகட்டிவ்ல என்ன வரும்? இல்லைன்னு வரும். நாட்.
have plus not, have not. have plus not என்ன have not. அந்த have not எப்படி நம்ம சொல்லுவோம் அப்படின்னா haven't, haven't. I have not seen, நான் பார்த்திருக்கவில்லை. I have not seen. I have not seen அப்படிங்கிறத நீங்க எப்படி சொல்லுவீங்க? I haven't seen. I haven't seen. I haven't seen. I haven't seen. நான் பார்த்திருக்கவில்லை. நான் பார்த்திருக்கவில்லை அப்படிங்கிறத எப்படி சொல்லுவோம்? I haven't seen. I haven't seen. நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிறத I have seen. நான் பார்த்திருக்கவில்லை அப்படிங்கிறத I have not seen. I haven't seen. அவ்வளவுதான். சிம்பிளா ஒரு நாட் போட்டுடணும். have பக்கத்துல ஒரு நாட் போட்டு அதை haven't அப்படின்னு you have to say. நான் இன்னும் ஹோம்ஒர்க்கை முடிக்கவில்லை. நான் இன்னும் ஹோம்ஒர்க்கை முடிக்கவில்லை, முடித்திருக்கவில்லை. எப்படி நீங்க இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? ஹோம்ஒர்க் இதான் உங்களுக்கு, நான் முடிக்கல சார் அப்படின்னு நாளைக்கு நீங்க சொல்லக்கூடாது. ஆனா இந்த ஹோம்ஒர்க்கை நான் இன்னும் முடித்திருக்கவில்லை அப்படின்னு எப்படி நீங்க சொல்லுவீங்க? யோசிச்சு வைங்க. நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல பார்ப்போம்.